வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பரோட்டா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு இப்போ மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி சலித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாலும் அந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி நல்லா பிசைஞ்சு எடுங்க. இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி இதை நல்லா இப்போ இழுத்து நல்லா டைட்டாக நம்ம இப்போ நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்லாப் கல்லில் கீழே போட்டிருக்கேன். மாவை போட்டு அந்த இதில் எண்ணெயை தடவிட்டு இப்போ மாவு போட்டு நல்லா இழுத்து 2 கையை வச்சு இழுத்து நல்லா பிசைங்க. பாருங்க, நான் எப்படி பண்ணுறேன், இந்த மாதிரியே பண்ணுங்கள். மாவு எவ்வளோக்கு நம்ம இழுத்து நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்தமாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இந்த மாவோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மறுபடியும் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் போல் மாவு நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்திருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை சின்ன உருண்டையாக பரோட்டாக்கு ஏற்ற சைஸில் உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய உருண்டையாக எடுக்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே போலவே எல்லா மாவையும் நம்ம இதே சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லா மாவையும் இந்தமாரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இதுவும் இந்த மாவு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறணும். எல்லா உருண்டையிலையும் படுற மாதிரி எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இப்போ நம்ம பீடா தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு சப்பாத்தி மாவு உருட்டும் இல்லையா, அந்த சைஸ் மாதிரி உருட்டி இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துடலாம். பரோட்டாக்கு முக்கியமே இதுதான். நல்லா வீசுன்னு வீசணும். நல்லா வீசி பீடாஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் அனதர் மெத்தடும் சொல்லித்தரோம். இந்த மாதிரி வீச முடியலன்னா இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரோம். இப்போ வீசியாச்சு. இப்போ இதை நல்லா சுற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலேயும் நல்லா எண்ணெய் தடவி இதுவும் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு ஊறணும். இப்போ இது மேலே எண்ணெய் தடவி தனியாக ஊற வச்சிடலாம். இப்போ இன்னொரு மெத்தடு சொல்லித்தரோம். இப்போ அதே மாதிரியே மறுபடியும் மாவு நல்லா சப்பாத்தி மாவு உருட்டும் இல்லையா, அந்தமாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் வீச தேவையில்லை. நீங்கள் ஃபுல்லாகவே கையிலே நல்லா ஓரம் எல்லாம் மொத்தம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்துருங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் மொத்தம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம பீடா பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சுற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போலவே எல்லா மாவையும் நம்ம பீடா பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பீடா பண்ண மாவு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா எடுத்து இப்போ நம்ம பரோட்டா சைஸுக்கு உருட்டி எடுத்துடலாம். ஓரம் இல்லாமல் மொத்தம் இல்லாமல் உருட்டி எடுக்கணும். மொத்தமாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகறதுக்கு. அதனால் மொத்தம் இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. போதும், இந்த சைஸ் போதும். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு போட்டு எடுத்துக்கலாம்.
பரோட்டாக்கு தேவையே எண்ணெய் தான். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக ஊற வச்சு நல்லா தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ நம்ம வந்து 2 பக்கமும் திருப்பி நல்லாவே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் 2 பக்கமும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே போலவே வந்து நம்ம எல்லா மாவையும் பீடா பண்ணி எடுத்துருக்கோம்னா அந்தமாரி போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒன் செகண்ட் மறுபடியும் காட்டுறேன். இதேமாரியே மறுபடியும் உருட்டுங்க. மொத்தம் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் இதேமாரி நம்ம போட்டு எடுத்துடலாம். நான் எல்லா மாவையுமே பரோட்டா போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்லா சூடு இருக்கும் போதே நல்லா தட்டிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் தட்டினீங்கன்னா உங்களுக்கு லேயராக வராது. அதனால் ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. நம்மளோட பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே லேயராக அழகாக வந்திருக்குது. தொடவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கு சைடிஷாக வந்து வெஜிடபிள் குருமா செஞ்சுருக்கேன். நான் அதோட வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நம்ம இதில் வந்து முட்டை சேர்த்து நம்ம வந்து நான்வெஜ் அந்த மாதிரி பரோட்டாவும் செய்யலாம். ஆனால் வந்து நம்ம இப்போ வந்து வெஜ்லேயே சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஓகே, பாய்.